திமுக ஆட்சியின் திறமையற்ற நிர்வாகத்தின் காரணமாக தொடர் குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, ராஜேந்திர பாலாஜி, RB உதயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய ராஜேந்திர பாலாஜி, தொடர் குற்ற சம்பவங்களால் திமுக அரசு தற்போது அச்சத்தில் இருப்பதாகவும் திமுக அரசிற்கு அரசு அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இல்லை என்றும் விமர்சித்தார். இதனைத் தொடர்ந்து சட்ட ஒழுங்கு சரியாக இல்லை என்றும் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் தெரிவித்தார். இதையடுத்து பேசிய அமைச்சர் SP வேலுமணி, 4 ஆண்டு கால மக்களுக்கு எந்த திட்டமும் தராத ஆட்சியாக திமுக உள்ளதாகவும் தமிழக மக்கள் திமுக ஆட்சியை அகற்றிவிட்டு அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என நினைப்பதாக கூறியுள்ளார். திமுக ஆட்சி மிரண்டிருக்கிறது. திமுக ஆட்சி பயந்திருக்கிறது. முதலமைச்சர் யோசித்துக் கொண்டிருக்கிறார், என்ன செய்யலாம், எப்படி பண்ணலாம் என்று. காரணம், அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு அவருக்கு இல்லை. அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் அவருக்கு புரியவில்லை. அரசாங்கத்தை எப்படி இயக்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும், காவல்துறையுடைய பணி எப்படி இருக்க வேண்டும், அதை ஒடுக்கி எப்படி விட வேண்டும் என்ற விவரங்கள் தெரியாததால் குற்றவாளிகளுக்கு தைரியம் வந்துவிட்டது. குற்றச்செயல் செய்வதற்கு அவருக்கு தைரியம் வந்துவிட்டது. அந்த தைரியத்தை கொடுத்தது இந்த ஆட்சி. அதை மறுக்க முடியுமா? இந்த ஆட்சியிலே, திமுக ஆட்சியிலே குற்றவாளிகள் சர்வ சாதாரணமாக உணவுகிறார்கள். நிரபராதிகள் தண்டிக்கப்படுகிறார்கள், கண்டிக்கப்படுகிறார்கள். இந்த பிரச்சனைக்கு இதோடு முடிவு கட்ட வேண்டும். அதற்கு என்ன வழி என்று பார்த்தால் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் ஒரே பேச்சாங்க. ராஜேந்திர சொன்னது போல இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் இந்த ஆட்சி போக வேண்டும், எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த மாவட்டத்திற்குரிய 7 தொகுதியும் கண்டிப்பாக இங்கே அமைச்சராக இருந்து ராஜேந்திர பாலாஜி அதிகமான திட்டங்களை எடப்பாடியாரிடம் அம்மான் கேட்டு பெற்று தந்திருக்கார். அவர் கூட திட்டங்கள் தான் நடந்திருக்கிறது. எந்த திட்டம் வரல. அமைச்சராக இருக்கும்போது ராஜேந்திர பாலாஜி எடப்பாடியாரை கேட்டு எந்த திட்டம் கேட்டாலும் அவர் கொடுப்பாரு. அதே போல எங்க துறையில அதிகமான திட்டங்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது, வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கும்போது அதிகமான திட்டங்களை கேட்டு அதிகமான திட்டங்களை தந்த அமைச்சராக வந்தார்கள். அந்த வழியிலே நீங்க எந்த வேலையும் நடக்கல. திமுக ஆட்சியில் மக்களுக்கு தெரியும். கண்டிப்பாக வருகின்ற காலத்திலே 7 சட்டமன்ற தொகுதியும் கண்டிப்பாக 2 வெல்லும், கூட்டணி வெல்லும். எடப்பாடி முதலமைச்சராக வருவார்.